பூச்செடி வளர்க்குறது உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் பூச்செடி வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க ஒரு ஒரு செடியாக பார்க்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள செடி தான் காமிக்க போகிறேன், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் செடி தான் காமிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நாட்டு செம்பருத்தி. இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி. இன்னும் நிறைய செம்பருத்தி இருக்கும், காமிக்கிறேன். அடுத்து வந்து செம்பருத்திலே வந்து ரோஸ் கலரு அடுக்கு, இது வந்து ஏதோ ஒன்று ஒத்தையே பூத்துருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுக்காக ஒன்று இருக்கும் பாருங்க. நான் கொஞ்சம் மேலே எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் வந்து மாடி தோட்டம் கிடையாது இல்லையா, தரையில் வச்சுருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் உயரமாகவே இருக்குது. கீழே தரையோடு இருக்குது. ஒரு செடி மட்டும் தான் தரையோடு இருக்குது, அது இப்போ வாங்கி வச்சது. பாக்கி எல்லாம் மேலே தான் இருக்குது. அது அடுத்து இட்லி பூச்செடி. இது எல்லாமே ரொம்ப உதவும். நான் சாமி கும்பிட்ற டைமில் மேக்ஸிமம் நான் கடையிலே பூ வாங்க மாட்டேன். இதெல்லாமே எனக்கு உதவிக்கும். இட்லி பூ வந்து மல்லிகைப்பூவோடு சேர்த்து கட்டி தள்ள வைக்கும்போது அது தனி அழகாக இருக்கும். அது வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து அரளி வந்து சொல்லவே வேண்டியதில்லை. மோஸ்ட்லி எல்லா விசேஷ டைம்லேயும் வந்து அரளிப்பூ கட்டி நான் சாமிக்கு போட்டுருவேன். இது வந்து பெங்களூர் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தியும் நீங்கள் பார்த்த செம்பருத்தியும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டு நான் ஒரு இதில் கூடையில் வச்சு நான் காமிச்சிருப்பேன். அது கடைசியாக இருக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அரளி சொன்னேன் இல்லையா, அரளி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே மரமாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில், சின்ன செடியெல்லாம் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் மேலே தான் காய்ச்சிருக்கும், தரையோடு இருக்காது. அரளிப்பூ எங்கள் வீட்டில் சாமிக்கு வைக்காத நாளே இருக்காது. அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சொன்னால் இதுதான். எங்கள் வீட்டு வாசல்லையே இருக்கும். ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா இந்த செடி தான் பார்ப்பேன். ஆனால் இதில் வித்தியாசமாக இடையில ஒரு சிகப்பு கலர் ஒன்று சேர்ந்து பூத்துருக்கு பாரு. எப்போவாவது ஒன்று இடையில அது மாதிரி ரெட் கலரில் பூக்கும். இது பூ தான். தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நான் இந்த பூ தான் பார்ப்பேன். அவ்வளோ பூக்கும் இந்த சந்தன கலர் செம்பருத்தி. அடுத்து இந்த சைடு வந்தோம்னா ஹைப்ரிட்லேயே ரெட் கலரு. இது கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். அடுத்து இந்த செடிக்குள்ளேயே வந்து ஒரு அடுக்கு அரளி இருக்குது. அந்த அரளி அந்த முட்டா இருக்கு இல்லையா, இன்னொன்று இருக்கும், பூத்துருக்கும், காமிச்சிருமா. அது ஒரு தனியாக பார்த்தா அது ஒரு ரோஸ் மாதிரியே இருக்கும், தலையில் வைக்கிற ரோஸ் மாதிரியே இருக்கும். அந்த அரளி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிக்கல, இப்போ தான் பூக்குது. 2 செடியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதனால் கொஞ்சம் ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சுட்டேன் அந்த டைமில். அடுத்து வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. ஆனால் இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் மலருவாங்க. நான் காலையில் ஒரு 9 மணி போல் தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் இவங்க கொஞ்சம் எப்போவுமே லேட்டாகவே மலருவாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் கொஞ்சம் மற்ற செம்பருத்தியெல்லாம் ஈவினிங் ஆனால் அப்படியே சுருங்கிடும். இவங்க கொஞ்சம் லேட்டாக காலையில் வரைக்கும் லேட்டாக தான் சுருங்குவாங்க. அது மாதிரி எல்லா செம்பருத்தி வகையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சாமி கும்பிட்ற இடத்துல நம்ம போயிட்டு பறிக்க வேண்டியதில்லை. கடையில் போயிட்டு பூ வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இதுதான் நான் சொன்னல, தரையோடு இருக்கிற அடுக்கு செம்பருத்தி. இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வாங்கி வச்சது. இவங்க மட்டும்தான் கொஞ்சம் தரையோடு இருப்பாங்க, கொஞ்சம் கீழே. பாக்கி எல்லாம் மரமாக வளர்ந்துட்டாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சின்ன செடியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா அடப்பாக வந்துடுச்சு. நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்க பாருங்க. எனக்கு ஒரு எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சு பார்க்கலான்னு ஒரு ஆசை. எல்லாரும் அதாவது இலையும் சேர்த்து அப்படியே வச்சுருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒன்றா இதுதான் ஹைப்ரிட் செம்பருத்தி. அந்த லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அந்த ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து பெங்களூர் செம்பருத்தி. இதுக்கும் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அது எப்படி ஒரு மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா, அந்த மகரந்த குழலாம். அது இதில் சின்னதாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி. அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. இதெல்லாம் கிடைக்கிறதா நான் வந்து ஒயிட்டும் ஒரு எல்லோ வச்சுருக்கேன். அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இது வந்துங்க பிங்க் கலரு. அது இலை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்றும் ஒரு மாதிரி இலை இருக்கும். இவங்க தான் வந்து நம்மளோட நாட்டு செம்பருத்தி. நான் அதில் வச்சுருக்கேன்னு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதோட இலையும் மற்ற எல்லாத்தோட இலையும் டிஃப்ரெண்ட்டாக, நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த இலையை வச்சே வந்து எது நீங்கள் நாட்டு செம்பருத்தின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் அப்போவே உள்ள மரம். எப்போ சொல்கிறது, நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் மாமியார் வச்சுருந்த ஒரு மரம். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஹைப்ரிட்டில் வாங்கி வச்சது. மற்ற எல்லாத்தோட இலையும் பாருங்கள், இதோட இலையும் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல். நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க வந்து சந்தன கலர். இவங்க மோஸ்ட் ஃபேவரட். காலைல தூங்கி வச்சோன்னே இவங்கள தான் பார்க்குறது.
அதுக்கப்புறம் அரளி, அந்த அடுக்கரளி, கொத்தரளி, இது இட்லி பூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செடி வளருங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.